இன்றைய காலையில் மியன்மாரில் ஏற்பட்ட மிகப்பெரிய 2 நில அதிர்வுகள் தாய்லாந்து வரைக்கும் உணரப்பட்டிருக்கு. தாய்லாந்தில் ஒரு கட்டடம் சரிஞ்சு விழுந்ததில் 80க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க, மண்ணுக்குள்ளே புதையுண்டு போயிருக்கிறாங்க, உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அஞ்சப்படுது. 2 நாடுகளையும் நில அதிர்வால் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் தாய்லாந்து சம்பந்தமான தகவல்கள் மட்டும்தான் இப்போ ஊடகங்களில் பரபரப்பாக அதிகம் பேசப்பட்டு வருது. மியன்மாரில் எப்படியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற எந்த ஒரு தகவலும் கிடையாது. புகைப்படங்கள், காணொளிகள் கூட வெளிவராமல் இருக்கு. ஒரு சில காணொளிகள் மட்டும் வெளிவந்திருக்கு. மியன்மார்ல ஏற்பட்ட நில அதிர்வு தாய்லாந்தில் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குமா இருந்தால் மியன்மார்ல எந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கும் என்றதை உணர முடியுது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மியன்மார்ல மட்டும் உயிரிழந்திருக்கலாம் சொல்லி அஞ்சப்படுது. ஆனால் இந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தெரியாம இருக்கு. இதை பற்றின சில தகவல்களை இந்த காணொலியில விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இன்றைய காலையில் மியன்மாரில் முதலாவது நில அதிர்வு பதிவாகுது. முதலாவது நில அதிர்வு பதிவாகி 12வது நிமிஷத்தில் 2வது அதிர்வும் பதிவாகி இருக்கு. முதலாவது அதிர்வு 7.7 மேக்னிடியூட் அளவில் பதிவாகி இருக்கு. 2வது 6.4 அளவில் பதிவாகி இருக்கு. பொதுவாகவே அமெரிக்க நிறுவனத்தினுடைய ஒரு தரவு இல்லாட்டி ஒரு தகவலின்படி 5.3 மேக்னிடியூட்ன்றது பெரிய அளவான பாதிப்புகள் கிடையாது. 6.3 மேக்னிடியூட்ன்றது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான நில அதிர்வுன்னு சொல்லப்படுது. இப்போ பதிவாகி இருக்கிற 2 நில அதிர்வுகளும் அதை விட அதிகமான மேக்னிடியூட் அளவில் பதிவாகி இருக்கு. முதலாவது 7.7, 2வது 6.4. மியன்மாரில் பதிவாகி இருக்கிற இந்த அதிர்வால எப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி எந்த ஒரு தகவல்களும் தெரியாது. என்ன சொன்னால் 2021 அங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு இராணுவ ஆட்சி நடத்தப்பட்டு வருது. சர்வதேசத்தினுடைய கடுமையான கண்டனத்துக்கு மத்தியிலையும் எந்த விதமான சர்வதேசத்தினுடைய தொடர்பும் இல்லாமல் மில்லியன் கணக்கான மக்கள் உள்ளக ரீதியில் இடம்பெயர்ந்து சர்வதேசத்தினுடைய தொடர்பு இல்லாமல் துண்டிக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே எந்த விதமான இணையதள வசதிகளும் கிடையாது. சோசியல் மீடியாவை பயன்படுத்தவே முடியாது. சில நபர்கள் VPN பயன்படுத்தி சோசியல் மீடியாவுக்குள்ள போனாலும் சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு முதல்ல கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இதனால VPN பயன்படுத்துறதுக்கு கூட அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு அச்சம், பயம் இருக்கு. இதனால வெளி உலகத்துக்கு அங்க நடக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி எந்த விதமான தகவல்களும் தெரியாம இருக்கு. அங்கிருந்து மக்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுறதுக்கு பிறகுதான் மியன்மார்ல இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது என்ற தகவல்கள் வெளிவரும். இப்ப நிலாதிர்வு பதிவாகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி அஞ்சப்படுற நிலையிலையும் அங்க இருக்கிற புகைப்படங்களோ காணொளிகளோ அதிக அளவில் கிடையாது. என்னன்னு சொன்னா ஊடகங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. சில ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு. அங்க இருக்கிற எல்லா ஊடகங்களும், அரச ஊடகங்கள் ராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அங்கிருந்து ஊடகங்கள்ல தகவல்கள் சொல்லப்பட்டா மட்டும்தான் அது வெளி உலகத்துக்கு போய் சேரும். இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் சில பிராந்தியங்கள்ல அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல பொது கட்டடங்கள், சில முக்கியமான பாலங்கள் சேதமடைஞ்சிருக்கு. பொது கட்டடங்களுக்கு மேலதிகமாக பொதுமக்களினுடைய வீடுகளும் கூட சேதமடைஞ்சிருக்கு. இதனால ரெட் கிராஸ், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தகவலின்படி ஆயிரக்கணக்கான மக்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுது. ஆனால் அதை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு தகவலும், எந்த ஒரு தொடர்பும் கூட வெளி உலகத்துக்கு மியன்மாரோட கிடையாது. சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் நாங்கள் போய் உதவி செய்கிற, மீட்பு பணிகளை முன்னெடுக்கிறோம்னு சொல்லி அழைப்பு விடுத்தாலும், கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாலும் அங்கே இருக்கிற இராணுவம் இதுக்கு கூட அனுமதி கொடுக்காம இருக்கு என்றது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் இப்ப ஏற்படுத்தி இருக்கு. தாய்லாந்தோட ஒப்பிட்ட நேரத்தில் மியன்மார்ல இந்த மாதிரியான நில அதிர்வுகள் பதிவாகிறது வளமையானது. சாதாரணமாகவே அங்க எந்த விதமான தொண்டு நிறுவனங்களும் உள்ள நுழைய முடியாது. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் பதிவாகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி அஞ்சப்படுற நிலையிலேயும் பகல் நேரத்தில் இந்த சம்பவம் பதிவாகுது. அதிகமாக பாடசாலையில் இருந்த சிறுவர்கள், மாணவர்கள் உயிரிழந்திருக்கலாம் சொல்லி அஞ்சப்படுது. சில வழிபாட்டு தலங்கள்ல, பள்ளிவாசல்கள்ல மக்கள் உயிரிழந்திருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுது. ஆனால் இதை உறுதிப்படுத்தவும் முடியாமல் இருக்கு. தொண்டு நிறுவனங்கள் போய் உதவி செய்யறதுக்கோ மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கோ கூட அங்க இருக்கிற இராணுவம் அனுமதி கொடுக்காம இருக்கு என்றது இதுல இருக்கிற இன்னும் ஒரு துயரமான தகவல். இதே நேரம் தாய்லாந்துல பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்த நில அதிர்வு அங்கேயும் உணரப்படுது. அதிகமான சுற்றுலா பயணிகள் விரும்பி போகிற ஒரு இடம் பேங்காக்ல அனர்த்த நிலைமை பேங்காக் நகரத்தில் அனர்த்த நகரமாக அந்த நகரம் பெயரிடப்பட்டிருக்கு, பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற ஒரு நிர்மாணிக்கப்பட்டு வந்த கட்டடம்
சரிஞ்சு விழுந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கு. அந்த கட்டடத்தில் இதுவரைக்கும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 81 பேர் என்ன நடந்தது சொல்லி எந்த விதமான தகவலும் தெரியாது. இதுவரைக்கும் மீட்பு நடவடிக்கைகள், தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. தாய்லாந்தினுடைய பிரதமர் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் பார்வையிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதே நேரம் இலங்கை அரசாங்கமும் ஒரு அறிக்கையை இந்த சம்பவத்துக்கு பிறகு வெளியிட்டிருந்தது. தாய்லாந்தில் இருக்கிற இலங்கை தூதரகம் உன்னிப்பா இந்த சம்பவத்தை கண்காணிச்சு கொண்டிருக்கு. இது வரைக்கும் இலங்கையர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடையாது என்று சொல்லியும் தூதரகத்தினுடைய வெப்சைட்ல ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது பாதிப்பு இருக்குமா இருந்தால், ஏதாவது உதவி தேவையா இருந்தால் அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இது சம்பந்தமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. எந்த உதவியா இருந்தாலும் முடிஞ்ச உதவியை செய்யறதுக்கு 2 நாடுகளுக்கும், மியான்மருக்கும் தாய்லாந்துக்கும் இந்தியா உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கு என்ற அறிவிப்பு இந்தியாவாலையும் வெளியிடப்பட்டிருக்கு. பிரான்ஸ் தூதரகம் பேங்காக்ல இருந்து தூதரக அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. என்ன உதவியை வேணும்னாலும் செய்யறதுக்கு பிரான்ஸ் தயாரா இருக்கு என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. தாய்லாந்துக்கு இந்த மாதிரி எல்லா நாடுகளும் அமைப்புகளும் உதவி செய்யறதுக்கு முன் வந்தாலும் உண்மையிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்ட மியான்மர்ல நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிற இடத்துக்கு சர்வதேச அமைப்புகளோ நாடுகளோ உதவிகளை கூட செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. தாய்லாந்துல நில அதிர்வு உருவாகிறதுன்றது, உணரப்படுறதுன்றது அதிகம் நடக்கிற ஒரு சம்பவம் கிடையாது. வழக்கத்துக்கு மாறானதுன்னு சொல்லியும் சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா அங்கிருந்த முன்னெச்சரிக்கைகள் எதுவும் கொடுக்கப்படலைன்றதும் பலருக்கு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. ஒரு தொலைபேசி மொபைல் போன் அலர்ட் கூட கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நில அதிர்வு பதிவாகி இருக்கு. ஆனால் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் விடுக்கிறதுக்கும் அரசாங்கம் முன்வரல என்றதும் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள், மீட்பு நடவடிக்கைகள் மியான்மரோட ஒப்பிட்ட நேரத்தில் தீவிரமான முறையில் தாய்லாந்தில் நடந்து கொண்டிருக்கு. பாதிப்பு விவரங்கள் சம்பந்தமாக இதுவரைக்கும் முழுமையான தகவல்கள் வெளிவரல, நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம். เฮ้ยหลบนะโอ้ไม่น่าเชื่อคุณผู้ชมตอนนี้ตึกที่ช่อง3สั่นอย่างนี้เลยนะฮะระหว่างนี้สั่นแรงโหสุดสั่นแรงมากนะต้องตัดก่อนนะระวังไฟหล่นนะระวังไฟหล่นมาเอามาตรงนี้เหมาะสุดเฮ้ยต้องระวังก่อน